கோத்தகிரி மக்களின் குரலாய் ஒலிக்கும் ரேடியோ கோத்தகிரி 90.4 FM. கேளுங்க கேளுங்க, இது நம் சமுதாயத்திற்கான குரல். நம்முடைய அன்றாட வாழ்வில் அறிவியலுடைய பயன்பாடு தவிர்க்க முடியாத ஒன்றா இன்னைக்கு மாறிட்டு இருக்கு. மனிதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அறிவியலை சார்ந்தே அவனுடைய வளர்ச்சியும் பயணிக்குது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மையும் கூட. அதுலேயும் ஒன்று, மின்சாரம் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையை இன்னைக்கு நகர்த்தவே முடியாது. மின்சாரத்தை அதை சார்ந்து இருக்கக்கூடிய பொருட்கள் இல்லாமல் இன்னைக்கு நிறையா நம்மளாலையும் இருக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரியும் கூட சொல்லலாம். மின் விளக்கு அப்படின்னு சொல்லலாம், வானொலி, இது மாதிரி ஏனைய பொருட்களை நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். மனிதனுடைய ஒவ்வொருத்தருடைய வளர்ச்சியிலும் அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடிய போக்குவரத்து, இது மாதிரியான சாதனங்கள் கூட இன்னைக்கு அறிவியலினுடைய ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் நம்ம இன்னைக்கு அறிவியல் சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்களா? நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அறிவியலை பற்றி நம்ம இந்த நிகழ்ச்சியில் நம்ம கேட்க இருக்கோம். அறிவியல் அறிவோம் அப்படிங்கிற நிகழ்ச்சியின் வாயிலாக ஒவ்வொருத்தரும் நாம் அறிவியலை பற்றி, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அறிவியலை பற்றி நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டத்திலையும் இருக்கும். நம்மளை சுற்றி என்னென்ன மாதிரியான அறிவியல் இருக்குது, அந்த அறிவியல் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி நாம் தெரிஞ்சுக்கவும் போகிறோம். நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் 8940731012 உங்கள் கூட ஆர்ஜே ஹரி மாணிக்கம் இணைஞ்சிருக்கேன். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவது ஆசாதிகா அம்ருத் மகோத்சவ், ஆத்மா நிர்பர் பாரத், விக்யான் பிரசாந்த், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம், நம்ம கோத்தகிரியில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருவர், அவரும் ரிட்டையர்டு டீச்சரும் கூட, அறிவியல் டீச்சரும் கூட. ஸோ அவரை பற்றி அவரே சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அவர் அறிவியலை பற்றி என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கூட பயந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பயந்துக்குங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்துங்க. நான் என்னுடைய பெயர் KJ ராஜு. நான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய நீலகிரி மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கேன். மற்றபடி கோத்தகிரியில் இருக்கிற லாங்கவுட் சோலை என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன அற்புதமான சோலையினுடைய பாதுகாப்பு குழுவினுடைய செயலாளராக வந்துட்டுருக்கிறேன். சார், இன்னைக்கு நம்ம நீலகிரி அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, அறிவியல் பூர்வமாக நம்ம பேசினோம் அப்படின்னா நீலகிரி இந்த அளவுக்கு முக்கியம். நீலகிரி உலகத்தினுடைய முதல் நீலகிரியினுடைய ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. பல்லுயிர் சூழல் மண்டலம் ஒன்று இந்தியாவில் அமைக்கணும்னு வந்தப்போ இந்தியாவில் முதல் பல்லுயிர் சூழல் மண்டலம் நீலகிரி தான் செலக்ட் பண்ணாங்க. அதாவது சுற்றுச்சூழல் மேப்பை பொறுத்த வரைக்கும் ஹாட்ஸ்பாட்னு சொல்லுவாங்க. சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக நீலகிரி மாவட்டம் இருக்குது. அப்போது இந்த நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ்னு சொல்லும்போது என்ன பண்ணாங்கன்னா, நீலகிரி கொஞ்சம் பக்கத்தில் கர்நாடகாவில் கொஞ்சம், கோவை மாவட்டத்தில் கொஞ்சம், அப்புறம் கேரளாவில் கொஞ்சம், இதெல்லாம் ஒன்றுగా சேர்த்து நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. இதனுடைய நீலகிரி மாவட்டம் முழுமையான ஒரு மாவட்டமாக இங்கே இருந்துகிட்ருக்கு. இந்த நீலகிரி மாவட்டத்தினுடைய சுற்றுச்சூழல் அமைப்பே காடுகளும், சோலை காடுகளும், புல்வெளிகளும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஏன் நீலகிரி ரொம்ப முக்கியம்னு கேட்டிங்கன்னா, நீலகிரி மாவட்டத்தை தென்னிந்தியாவினுடைய நீர்த்தொட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா காவேரி ஆறில் ஓடக்கூடிய ஆறில் ஒரு பங்கு தண்ணி நீலகிரியில் தான் உருவாகுது. நீலகிரியில் பெய்யக்கூடிய தென்மேற்கு பருவமழை மற்றும் இங்கே இருக்கிற காடுகள், புல்வெளிகள், இங்கிருந்து உருவாகக்கூடிய 9 ஆறுகள் நீலகிரியில் உருவாகிறது. இந்த 9 ஆறுகளில் ஒன்று கபினி ஆறுன்னு கர்நாடகா போகுது. அப்புறம் இன்னொன்று கேரளாவுக்கு ஒரு ஆறு போகுது. மிச்சம் மோயாறுலாம் மோயாறு இதெல்லாம் இப்படி பல ஆறுகள் இருக்குது. இந்த ஆறுகளெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணோம், காவேரி ஆறில் சங்கமிக்குது. அப்புறம் காவேரி தண்ணியில் இருக்கக்கூடிய ஆறில் ஒரு பங்கு தண்ணி நம்ம நீலகிரியில் உற்பத்தி ஆகுதுங்கிறது முக்கியமான. அதனால தான் நம்ம என்ன சொன்னவங்க, தென்னிந்தியாவினுடைய நீர்த்தொட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் கூட எங்களுக்கு திருப்பூர், அப்புறம் இந்த பக்கம் கோவை மாவட்டத்தில் பாதி, எல்லாத்துக்கும் குடிநீர் ஆதாரமாக நீலகிரியிலேருந்து தண்ணி போயிட்டுருக்குது. பில்லூர் டேமு, இங்கே இருக்கக்கூடிய தண்ணி நீர்த்தேக்கத்திலேருந்து தான் என்ன பண்ணிருக்கா, அங்கே இருக்க அத்தனை மங்களும் குடிநீருக்கும் விவசாயி எல்லாத்துக்குமே இங்கேருந்து தண்ணி போயிட்டுருக்கு. அதனால் நீலகிரி மாவட்டம் தண்ணீரை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான இடம் இருக்குது. சார், இந்த நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னோம், இந்த காடுகள் சார்ந்த ஒரு பகுதி. ஆமாம். அப்படின்னு
ஸோ இந்த காடுகளுக்கும் நீலகிரிக்கும் இருக்கக்கூடிய கண்டிப்பாக அதான் நீலகிரிங்கிறதே இப்போ ஒரு 150-200 ஆண்டுகளை தான் இந்த வருஷம் கொண்டாடினாங்க. ஏன்னா வெள்ளைக்காரர்கள் முதல்ல ஜான் சல்லிவன் வந்து நீலகிரிக்கு உள்ளே வரும்போதே 200 ஆண்டுகள் தான். இப்போ அதுக்கு முன்னாடி நீலகிரியினுடைய வந்து முழுக்க காடுகள் தான். இங்கே இருக்கக்கூடிய காடு மக்கள், காட்டு மக்கள், பழங்குடி மக்கள் தான் இங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. வெளிநாடு யாரும் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அப்போ இருந்த சூழல் வந்து எப்படி இருந்துச்சுன்னா எல்லா புறமும் என்ன இருக்குது, புல்வெளிகளும் காடுகளுமாக தான் இருந்துச்சு. இந்த காடுகள் அப்படின்னா இந்த நீலகிரி மாவட்டத்திற்கே, இந்த மண்ணுக்கே உரிய மரங்கள், இந்த மண்ணுக்கும் உரிய மரங்கள் வந்து இது வந்து சில பெரும்பாலான மரங்கள் இந்த இடத்துல மட்டும்தான் வளரும், வேற எந்த இடத்துலையும் இருக்காதுங்கிற மாதிரி எண்டமிக்கும்பாங்க. அந்த மாதிரி மரங்கள் ஏராளமாக இருக்குது. அப்புறம் இந்த காடுகள் வந்து இதனுடைய அமைப்பு என்னன்னு கேட்டோம்னா 2 புல்வெளிகள், ஒரு மலை மாதிரி புல்வெளிகள் இருக்கும், ரெண்டும் சேரக்கூடிய இடத்துல முட்டைக்கோசு அடுக்கி வச்ச மாதிரி சின்ன பாக்கெட் ஷாலாம்பாங்க. இந்த சின்ன காடுகள் இருக்கும். அந்த காடுகள் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நீர் ஆதாரமாக இருக்கக்கூடியது. சரிங்களா? அந்த காடுகள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அந்த காட்டினுடைய மண் வளம் வந்து மண் வந்து ஸ்பாஞ்ச் சிஸ்டம் வாங்க. அப்புறம் அதனுடைய மரங்களினுடைய வேர்கள் வந்து சல்லி வேர் மாதிரி போயிட்டுருக்கும். எவ்வளவு மழை பெஞ்சாலும் 75% மழை தண்ணீர் அப்படியே உள்ளே வாங்கி வச்சுக்கும் அந்த காடுகள். அந்த காடுகள் எவ்வளவு மழை பெஞ்சோ அதுலேருந்து ஒரு பிட்டு மண்ணு கூட வெளியே போகாது. அங்கே இருக்கக்கூடிய வேர்கள், வேர் அமைப்பு, தாவரங்களுடைய வேர் அமைப்பு என்ன பண்ணுன்னா பெரிய வேர்லேருந்து சின்ன சல்லி வேர் வந்து ஒவ்வொரு துளி மண்ணையும் அப்படியே இறுக்கி பிடிச்சி வச்சுட்டு இருக்கும். இந்த மரத்தினுடைய இலை எதிர்காலத்தில் மரங்கள் இலையெல்லாம் உதிர்ந்து என்னது வெர்ஜின் சாயில்லுமாங்க. சோலைக்காடுகள் சாயில் வந்து ஒரு எந்த விதமான கெமிக்கல்ஸும் உள்ள விடாத ஒரு சுத்தமான ஒரு திருக்குறள் சொல்வாங்க இல்லையா, மண்ணும் மணி நீரும் மலையும் அணிநிழல் காடும் உடைத்து அரணும்பாங்க. மண்ணுங்கிறது என்னதுன்னா இந்த வெர்ஜின் சாயிலும்பாங்க. இந்த வெர்ஜின் சாயில் அதாவது கெமிக்கல் படாத சுத்தமான மண் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த காடு மண் இருக்குது. சரிங்களா? அந்த மண் அந்த மாதிரி தன்மை உடையது, தண்ணீரை தேக்கி வைக்கக்கூடிய அந்த மண் இருக்கும். இந்த புல்வெளி அது வந்து மழை காலத்தில் தேக்கி வைக்கிற தண்ணி. இந்த புற்கள் இருக்கு பாருங்க, இந்த புற்கள் என்ன பண்ணுன்னா வருஷம் பூராவும் காற்றிலிருந்து ஈரப்பத்தை எடுத்து கொடுத்துரும். கிராஸ்லேண்ட், இந்த கிராஸ்லேண்ட் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அந்த காலத்தில், இதெல்லாம் வேஸ்ட், அதனுடைய முக்கியத்துவம் தெரியாமல் இதெல்லாம் கிராஸ்லேண்ட் இஸ் வேஸ்ட் லேண்டு சொல்லி எல்லா கப்புரு மரத்தையும் சீகை மரத்தையும் நட்டு விட்டு எல்லாம் நாசக்கேடு பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்து நீலகிரியில் இருக்க 99% கிராஸ்லேண்டு முழுக்க அழிக்கப்பட்டு விட்டது. இப்போ இருக்கக்கூடிய கிராஸ்லேண்டு கொஞ்சம் எங்கே இருக்குது, முக்குர்த்தி அங்கே இருக்குது. அங்கேயும் விடலை நம்ம ஆளுங்க. அந்த காலத்தில் ஹெலிகாப்டரில் கொண்டு போய் சீகை விதைகளை கொண்டு போய் அந்த முக்குர்த்தி நேஷ்னல் பார்க் நடத்தினாங்களா. அந்த முக்குர்த்தி நேஷ்னல் பார்க்குங்கிறது 0 பொல்யூட்டட் ஏரியாம்பாங்க. அங்கே இருக்கிற ரோட்டில் ஓடுற தண்ணி எடுத்து அப்படியே குடிக்கலாம், நல்ல பியூர் வாட்டராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு அந்த மாதிரி இருக்குது. இந்த காடுகள் வந்து அந்த மாதிரி காடுகள் தான் நீலகிரி முழுக்க இருந்திருக்குது. ரெண்டாவது புல்வெளிகள் தான் இருந்திருக்குது. அப்போது இங்கே வாழக்கூடிய இந்த மண்ணுக்குரிய தாவரங்கள், விலங்கினங்கள், எல்லா வகையான விலங்கினங்களும் இங்கே வாழ்ந்துருக்குது. வச்சுங்களா? யானைகளுக்குன்னு அதுக்குன்னு ஒரு வழித்தடம் இருக்குது. முதுமலை காட்டிலேருந்து யானைகள், முதுமலையிலேருந்து அந்த மோயாறுங்கிறது கொஞ்சம் ஒரு 4-5 கிலோமீட்டர் தான். ஆனால் ஒரு வருஷத்துக்கு 1074 யானைகள் வலசம் போகின்றன. அந்த வழி மோயாருக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் திரும்ப போகின்றன. அது முக்கியமான வருது. ரெண்டாவது முதுமலை காட்டில் வந்து 34 புலிகள் இப்போ இருக்குது. அப்போது ஒரு புலி வாழ்கிறதுக்கு 50 சதுர கிலோமீட்டர் காடு வேணும். சரிங்களா? ஆனால் முதுமலை சின்ன காலில் கூட 34 புலிகள் வாழ்கிறது ஏன்னு பார்த்தோன்னா அதுக்கு உண்டான உணவு இருக்குது. வச்சுங்களா? அதுக்கு அந்த மான்கள் அவ்வளோ இருக்குது, மான்களுக்கு தேவையான தாவர இனங்கள் இருக்குது. இப்படி எல்லா வளங்களையும் இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டமாக ஒரு அற்புதமான இந்த பூமியில் வந்து ஒரு சொர்க்கம் அப்படிம்பாங்க, ஒரு பேரடைஸும்பாங்க இல்லையா. அந்த ஒரு சொர்க்கமாக இருந்த இந்த நீலகிரி மாவட்டம் இன்றைக்கி பேரடைஸ் லாஸ்ட்டுன்னு சொல்லி அந்த சொர்க்கமெல்லாம் பாதி காணாமல் போன சோக கதையும் இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம அதுக்குள்ளே தான் வரோம் சார். இப்போது என்னென்னா நீலகிரி அப்படின்னு சொல்லும்போது நிறைய மக்கள் நீலகிரிக்கு வந்து நான் போய் 2 நாட்கள் தங்கணும்,
3 நாட்கள் தங்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆனால் இங்கேயே இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த நீலகிரியை பற்றியான அந்த விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான முயற்சிகள் அறிவியல் பூர்வமாகவும் சேர்க்கலாம்? நிறைய சேர்க்கணும். முதல்ல வந்து இந்த நீலகிரி மாவட்டத்தினுடைய பொருளாதாரம் வந்து ரொம்ப போயிடுச்சு சரிங்களா. அதனால் பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்க, நீலகிரியில் இருக்கிற முதல்லலாம் யாரும் தோட்டத்தை விற்க மாட்டாங்க, அவங்களுடைய தோட்டத்தையோ நிலத்தையோ விற்கவே மாட்டார்கள். இப்பொழுது வந்து என்ன இந்த குளோபலைசேஷன் சொல்லக்கூடிய இது நடந்ததுக்கு பிறகு என்னாச்சு, நீலகிரியினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் தேயிலை பொருளாதாரம் மிக பாதிக்கப்பட்டதன் விளைவாக இன்றைக்கு மக்கள் தங்களுக்கு போதிய வருவாய் இல்லாத காரணத்தினால இந்த பூமியெல்லாம் விற்றுட்டு அவங்க பிளைன்ஸ்க்கு மைக்ரேட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இங்கே இருந்துகிட்ருக்குது. அதனால் அவங்களுக்கு எல்லா விவசாயிகளுக்கும் அதுதான் கவலை. தனக்கு விவசாயத்தை இங்கேன்னு இல்லை, எல்லா ஊர்லேயும் விவசாயிகள் வந்து விவசாயத்துலேருந்து எனக்கு வருமானம் கிடைக்கல, அதை வச்சுட்டு என்ன பண்ணுறது, ரியல் எஸ்டேட்டு கொடுத்துடலாம், அங்கே யாரோ காட்டேஜ் கட்டுவாங்க, காம்ப்ளெக்ஸ் கட்டுவாங்க அப்படின்னு சொல்லி பூமியை விற்றுட்டு போகலாங்கிற ஒரு மனோநிலையில் தான் இருக்கிறாங்க எல்லா இந்தியா முழுக்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவங்க இருக்கிற விவசாயிகள் வந்து மண்ணை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு இந்த மண்ணிலிருந்து எல்லாருக்குமே பணம் வேணும் இல்லைங்களா, எல்லாருக்கும் பணம் வேணும், விவசாயிக்கும் பணம் வேணும். அப்போ விவசாயிக்கு வருமானம் வர்றதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்போது நீலகிரியில் வந்து காய்கறிகள், பல வகையான காய்கறிகள், பூக்கள் இப்போல்லாம் நடந்துகிட்டு இருக்குது இல்லைங்களா. இங்கே உருவாக்கக்கூடிய இதுக்கெல்லாம் நல்ல மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்கணும். இப்போ ஃப்ளோரிகல்ச்சர்ம்பாங்க, இங்கே வந்து பூக்களை உருவாக்கி கொண்டு டவுன்லலாம் கொடுக்குறாங்க, அது ஒரு பக்கமாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது. அப்புறம் இங்கே விளையக்கூட காய்கறிகள் வந்து பாம்பே வரைக்கும் போயிட்டுருக்குது ஆச்சுங்களா. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவிலிருந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது இந்த விளைபொருளுக்கு உரிய நியாயமான விலை கிடைச்சதுன்னா அவங்க இந்த மண்ணை விட்டு போக மாட்டாங்க. கண்டிப்பாக விவசாயிகள் மண்ணை விட்டு போக மாட்டாங்க. இங்கே படித்து வேலைக்கு தேடுவதற்காக போகிறவங்க அவங்க போவாங்க. ஆனால் இந்த மண்ணை அப்படி போகிறவங்க கூட என்ன பண்ணாங்க, நிலத்தை விற்க மாட்டாங்க. இப்போ ஏன் இந்த நிலங்கள்லாம் கையை விட்டு போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு போதிய வருவாய் இல்லாத காரணத்தினால தங்களுடைய அன்றாட தேவை, கல்யாணம், காட்சி, குழந்தைகள் படிக்க வைக்கணும், இது போன்ற செலவினத்துக்கு சமாளிக்க முடியாதனால நிலத்தை விற்று பிள்ளைகளை படிக்க வச்சிடலாம், அவங்க வாழ்க்கையில் எப்படியோ படித்து நல்லா ஏதோ வேலை தேடிக்குவாங்க ஒரு நம்பிக்கையில் தான் எல்லாரும் அவங்களே நிலத்தை விற்று பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்துகிட்ருக்குது. அப்போது மக்கள்கிட்ட அவங்களுக்கு நிலத்தை பற்றி பேசணும்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியுது, இந்த மண்ணினுடைய வளம் தெரியுது, இந்த பூமி தெரியுது, இது எங்களுடைய பாரம்பரிய பூமி, மண்ணுக்கும் விவசாயிகளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இருக்கு பாருங்க, அதெல்லாம் யாரும் நீங்களும் நானும் சொல்ல முடியாது. அவர்களுக்கு உயிர் மாதிரி அவங்களுக்கு மண்ணுக்கு அவங்களுக்கு இருக்கு. அவங்க அந்த பிணைப்பை கூட துண்டிச்சிட்டு விற்கிற அளவுக்கு அவங்களுக்கு அன்றாட வாழ்க்கை நெருக்குதல் அதிகம் இருக்கிறதுனால அவங்களுக்கு விழிப்புணர்வு இருக்குது. இருந்தாலும் சூழ்நிலை தான் அந்த அவங்கள கொண்டு போய் இந்த சேர்த்துட்டு இருக்கு. சார், நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தை நம்ம பேசணும். இந்த பழங்குடியின மக்களுடைய இந்த ஒரு 200வது வருஷம் நாம் இந்த நீலகிரியை நம்ம கொண்டாடுறோம். அதுக்கு முன்னாடி பழங்குடிய மக்கள் தான் இங்கே இருந்திருக்காங்க. ஸோ இன்றைக்குமே அவங்களுடைய கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு அந்த மண் அப்படிங்கிறது அவங்களுக்கு கடவுளாக கும்பிடுறாங்க. அவங்க விவசாய தோட்டத்துக்கு போகும்போது அவங்க செருப்பு கூட போட்டு போவாங்க. ஸோ அந்த ஒரு விழிப்புணர்வு இன்னும் அந்த மக்கள்கிட்ட இருக்கு. அதாவது காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது வச்சுங்களா. இன்றும் கூட ஆற்றுல தண்ணியை எடுத்து கும்பிட்டுட்டு தான் குடிப்பாங்க. சின்ன சின்ன உடைகள்லாம் இன்னும் அந்த பழக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது சரிங்களா, அது மாறலை. இன்றைக்கும் கூட காட்டு செடிகளை வந்து தோட்டத்தில் வந்து அந்த காலத்தில் டீ தோட்டமாக போட்டால் கூட டீ தோட்டத்தில் வரக்கூடிய ஒரு சின்ன காட்டு வந்துச்சுன்னா காட்டு பயிர் வந்திருக்கு, அதை நம்ம அழிக்கக்கூடாது சொல்லி வளர விட்டுருவாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி வளர விட்டு சில கிராமங்களெல்லாம் ஒரே காடு மரங்களாக விளைஞ்சிருக்கு தோட்டங்களில், அதை வெட்டணும்னு சொல்லும்போது வனத்துறைக்கு பர்மிஷன் கொடுக்கறதில்ல. இப்போது யோசனை பண்ணுறாங்க, ஐயோ இந்த காடு மரங்கள் வந்து அகலாக இலையை விரித்து நிழல் படுத்துறதுனால இலையில டீ இலை வரமாட்டேங்குது, அவங்களுக்கு இன்கம் குறையுது. அதாவது பணம் தான் இல்லை, அவங்களுக்கு வருவாய் இல்லை, வருவாய் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், மண்ணு மேலே இந்த தொழில் மேலே ஆசை விட்டு போயிடுது. இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், அவர்களுக்கு வருவாய்க்கு வழி பண்ணி கொடுக்கணும். இப்போது காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது. கல்வி எல்லாம் பல வகை தொழில்கள் எல்லாம் போகணும், இந்தியா உலகம் முழுக்க போகணும் அப்படிங்கிற சூழ்நிலை காரணமாக இருந்துகிட்ருக்கு. இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குது. ரெண்டாவது, பெரும்பாலான நிலங்களில்
இப்போ தான் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுறாங்க, சதுப்பு நிலத்தை பாதுகாக்கிறதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்துருக்குறாங்க. காடுகளை பார்க்கறதுக்கு அது ஏற்கனவே இருந்துகிட்ருக்கு. இருந்தாலும் ஒவ்வொரு துறையாக தனித்தனியாக பிரித்து ஒவ்வொன்றையும் பல்லுயிர் சூழலுக்காக ஒரு வாரியம் அமைச்சிருக்கிறாங்க. இப்படி அரசாங்கமும் என்ன பண்ணணும்னா இதுக்கு இந்த நீலகிரியை பாதுகாப்பதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதுக்கு பொதுமக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இல்லைங்களா? அங்கே விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு தொடர்ந்து முயற்சிகள் செய்து கொண்டே இருக்கணும். அந்த வகையில் இன்னும் போக வேண்டிய தூரம் மிக அதிகமாக இருக்குது சார். இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணீங்க. அதுலேயும் நம்மளுடைய நீலகிரி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி வனவிலங்குகளுக்கும் நீலகிரிக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்குது. நம்ம பிளைன்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஜூவில் போய் தான் நம்ம அந்த வனவிலங்குகளை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த நீலகிரி அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான வாழ்விடமாகவும் இருக்குது. இன்றைக்கி அது குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அந்த நீலகிரியை பாதுகாக்கணும், அந்த வனவிலங்குகளையும் பாதுகாக்கணும் அப்படின்னா என்ன முயற்சிகள்? ஒன்று வந்து பாருங்கள், நம்ம சாதாரணமாக இந்த காட்டு மாடுன்னு சொல்லக்கூடிய காட்டு எருமைன்னு சொல்லி காட்டு மாடு இது சரிங்களா, கவர்னும்பாங்க. இந்த காட்டு மாடுகள் வந்து அதை உண்ணக்கூடிய புலிகள் எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு சரிங்களா. புலிகள் எண்ணிக்கை குறைஞ்சதுனால மாடுகள் என்ன பண்ணுது, இனப்பெருக்கம் ஜாஸ்தியாச்சு. அதாவது காட்டு மாடுகள் வந்து ஒரு 16 தான் அதனுடைய அதாவது நம்ம இயற்கையை ஒரு நீதியை வச்சிருக்குது. ஒரு மனிதர்கள் எடுத்துட்டா கூட எவ்வளோ பெரிய இருந்தாலும் கூட ஒரு 150 பேர் இருப்பாங்க ஒரு கிராமம் மட்டும்தான். 150க்கு மேலே மக்கள் தொகை பெருகும்போது இந்த கிராமம் 2ஆக பிரிஞ்சிடும். நம்ம கண்ணு முன்னாலே பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம நிறைய பிரிஞ்சு போடுறாங்க. ஏன்னா அவங்க ஒரு குழு வந்து 150 பேர் தான். அதே மாதிரி வனவிலங்குகளுக்கு ஒரு குறிப்பிட்ட இது இருக்குது, லிமிட் இருக்குது. அதாவது காட்டு மாடுகளுக்கு ஒரு 16லேருந்து 20 வரைக்கும் இருக்கும். 20க்கு மேலே ஆகும்போது அது தனக்குன்னு ஒரு குழு அமைச்சிட்டோம். அது தனக்குன்னு ஒரு டெரிட்டரி வச்சுக்கலாம். இப்போ டெரிட்டரின்னா தனக்குன்னு ஒரு வாழிடம்னு ஒன்று வச்சுருக்குது. நாய்கள் வந்து நம்ம பார்க்குறோங்க, தெரு நாய்கள் எல்லாம் ஒரு தெருவில் வந்து தங்களுடைய இடத்தை இதுதான் சொல்லி யூரின் பாஸ் பண்ணி இது எங்களுடைய டெரிட்டரின்னு சொல்லி என்ன பண்ணுவோம் ஏற்படுது. வேறு தெரு நாய் இங்கே வரும்போது மோப்பம் பிடிச்சிட்டு தான் வரும். ஏதாவது ஸ்மெல்லு தெரிஞ்சுன்னா வேறு நாயோட இடத்துக்கு வந்துடும் சொல்லிட்டு ஓடி போயிடும், இல்லைன்னு இவங்க துரத்தி விட்டுரும். இது போல தான் எல்லா விலங்குகளுக்கும். அப்போது காட்டு மாடுகளுக்கு அவங்களுக்குன்னு ஒரு டெரிட்டரி அமைச்சிக்குவாங்க, அது தனக்குன்னு ஒரு குரூப் அமைச்சிக்கும். இது இயற்கை இதை வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு மாடு எண்ணிக்கை அதிகமாகும் போது அங்கங்கே போகுது. இப்போது காடுகள் முதல்ல எண்ணிக்கை அழியும் நிலையில் இருந்தது இந்த காட்டு மாடுகள் எல்லாம். அப்புறம் வனத்துறையினுடைய முயற்சியினால் பாதுகாக்கப்பட்டு இன்றைக்கு என்ன ஆயிடுச்சு, அதனுடைய இனப்பெருக்கம் ரொம்ப அதிகரிச்சிருக்கு. அது இனப்பெருக்கம் அதிகரித்த அளவுக்கு அதற்குண்டான காடுகளும் புல்வெளிகளை பூரா அழிச்சிட்டோம். காரணமே இன்னைக்கு வந்து வனவிலங்குகள் எல்லா வனவிலங்குகளையும் காட்டை விட்டு எல்லாம் ஊருக்குள்ளே ஏன் வருதுன்னா அதனுடைய புல்வெளிகள் அழிக்கப்பட்டது தான் முக்கிய காரணம். புல்வெளி இருந்துச்சுன்னா அதுக்கு வேணுங்கிற புல் கிடச்சிருக்கு, அது சாப்பிட்ட சமனேன்னு அங்கேயே இருந்திருக்கும். அது நம்ம ஊருக்கு வீட்டுக்குள்ளே வந்து இங்கே குப்பை தொட்டியில் வந்து அதை சாப்பிடாது, குரங்குகள் ஆகட்டும் இல்லைங்களா. காட்டில் இருக்கிற அத்தி மரம் ஒன்றா நம்பி 43 பறவை இனங்களும் உயிரினங்களும் வாழ்கின்றன வச்சுங்களா. அப்போது அதுங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே காட்டில் கிடைக்கிது. நம்ம தான் என்ன பண்ணிட்டோம், இன்றைக்கி குரங்குகளுக்கு கேரட்டை கொடுத்து பழக்கிட்டோம், குப்பை தொட்டியில் போட்டு டேஸ்டியாக கொடுத்துட்டோம். மாடு கூட இப்போது புல் சாப்பிட்றது இல்லையே, குப்பை தொட்டியில் போட்டு. இப்படி வந்து என்ன பண்ணுறோம், மனிதர்கள் நம்ம வந்து என்ன பண்ணோம், சூழல் அமைப்பையே மாற்றிட்டோம் சரிங்களா. அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. விலங்குகள் வந்து என்ன பண்ணுறோம், அதுங்களுக்கு சாப்பாடு வேணும். நமக்கு எப்படி வருமானம் இல்லைன்னு சொல்லி கீழே எங்கேயோ வருமானம் கிடைக்குதோ அங்கே போகிறோமோ, அதுங்களும் தங்களுக்கு உணவு கிடைக்கிற இடத்துல தான் தேடி போகும். அப்படியே உணவு எங்கே இருக்கலாம், நம்ம தோட்டத்துக்குள்ளே இருக்குன்னா இங்கே வந்துடுது. புல் அங்கே இல்லை, ஆனால் இங்கே இருக்குது. முதல்ல எல்லாம் தோட்டத்துல எல்லாம் கெத்தல் எடுப்பாங்க, இப்போல்லாம் யாரும் கெத்தல் வெட்டுறதில்ல. அதனால நான் டீ எஸ்டேட்டில் அந்த கிளைகள் நமக்கு உதவி செய்கிறது. நல்ல வேலை, தேயிலை சாப்பிட்றதில்ல, ஆனால் அந்த களைகளை எல்லாம் சாப்பிட்டு அது வயிற்று நிரப்பிக்குது. நமக்கு களைப்பயிர் இல்லாமல் பாதுகாக்கப்படுகிறது. இப்படி தான் ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒத்திசைவும்பாங்க. இயற்கையோடு ஒத்திசைந்து அதுங்க வாழ்க்கை போயிட்டு இருக்குது. சார், இன்னொரு முக்கியமான கேள்வி, நம்மளுடைய நீலகிரிக்கும் சதுப்பு நிலத்துக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கு. ஆமாம், இன்னைக்கு நிறைய சதுப்பு நிலங்கள் வந்து அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, நிறைய நம்ம கண் கூட பார்க்குறோம். சதுப்பு நிலத்துக்கும் நீலகிரிக்கும் இருக்கக்கூடிய, அதாவது சதுப்பு நிலம் எப்படின்னு கேட்டு நான் சொன்னேன் இல்லை, காடுகளில் மழை பெஞ்சு 75% தண்ணி தேக்கி வச்சுக்கிறது. அந்த தண்ணி தேக்கி வச்சுல அங்கங்கே ஊற்றுக்கள் இருக்கும், சின்ன ஊற்றுக்கள் வெளியே மழை பொங்கி வந்துக்கிட்டே இருக்கும்.
அந்த தண்ணி எல்லாம் ஒரு இடத்துல சேரும். அது சேரக்கூடிய இடம் தான் சதுப்பு நிலம் வச்சுங்களா. சதுப்பு நிலத்தை வருஷம் பூரா என்ன இருக்கும், தண்ணி தேங்கினே இருக்கும். அங்கே முளைக்கிற புல்லு கூட அந்த தண்ணி குடிக்காது, அது காற்றுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு முளைக்கும். அப்போது அதுதான் நீர் ஆதாரம் வச்சுங்களா. இப்படிப்பட்ட நீர் ஆதாரங்கள் எல்லாம் நீலகிரியில், அதாவது தன்னுடைய விவசாயத்துக்காக சுயநலத்துக்காக என்ன பண்ண கப்புறு மரங்களை நட்டு இதெல்லாம் தண்ணியை உறிஞ்சி வச்சு எல்லாம் வறட்சி நிலமாக மாற்றுறது. இப்படி கிட்டத்தட்ட 5000 நீர் ஆதாரங்கள் எல்லாம் காணாமல் போச்சாம. ஜான் சல்லிவன் முதல்ல கோத்தகிரிக்கு வந்த உடனே அந்த கம்பட்டிக்கு திம்பட்டின்னு சொல்லக்கூடிய இந்த கிராமத்துக்கு வந்திருக்காரு. வந்துட்டு என்ன எழுதி வச்சிருக்காருன்னா, லிட்ரலி தேர் இஸ் எ ஸ்ட்ரீம் ஃபார் எவ்ரி 100 yardsங்கிற, அதாவது ஒரு 300 அடிக்கு ஒரு சின்ன சின்ன ஆறுகள் வந்துக்கிட்டே இருந்துச்சாமா. அவ்வளவு ஸ்ட்ரீம்ஸ், சின்ன ஓடைகள் மாதிரி என்ன இருக்குது, அவ்வளோ ஓடைகள் இருந்திருக்குது. இன்றைக்கி பார்த்தா ஒரே ஒரு சின்ன ஓடை நூல் மாதிரி போயிட்டுருக்குது. அப்போது என்ன பண்ணாங்க, இந்த இதை அழிக்கிறதுக்காகவே என்ன பண்ணாங்க, நிறைய கற்பூர மரங்களை நட்டாங்க. அதனால் ஏராளமான நீரோடைகள்லாம் வறண்டு போயிருக்குது ஆச்சுங்களா. இதுதான் நீர் ஆதாரம். இது தண்ணி பூமிகளில் இந்த தண்ணி ஊரே அங்கங்கே வரக்கூடிய ஊற்று தண்ணி தான் சின்ன நீர் ஆதாரம் ஓடைகளாக போய் பிளைன்ஸில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இங்கே இருக்கிற சொல்லுவாங்களே, த ஹெல்த் ஆஃப் த பிளைன்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த வெல்த் ஆஃப் த ஹில் மக. அதாவது சமவெளி பகுதியினுடைய நல்வாழ்வுங்கிறது எதை பொறுத்து இருக்குது, இதனுடைய ஹெல்த்து நம்ம மலையினுடைய ஹெல்த்தை பொறுத்து இருக்குது. மலை இன்றைக்கி ஹெல்த்து ரொம்ப குறைஞ்சி போச்சு வச்சுங்களா. இந்த நீர் ஆதாரங்கள் அதனுடைய முக்கியத்துவம் தெரியாமல் எல்லாம் அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தனியார் துறைகள் என்ன பண்ண, நிறைய நீர் ஆதாரங்கள் எல்லாம் தனியார் எஸ்டேட்டுகளில் இருந்துகிட்டு இருக்குது. அவங்க என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு அங்கேயும் தேயிலை நடணுங்கிறதுக்காக கற்பூர மரத்தை நட்டு தேயிலை நட்டு என்ன பண்ணிருக்காங்க, நீர் ஆதாரம் அழிக்கப்பட்டிருக்குன்னு. இப்போ இதெல்லாம் இந்த நீர் ஆதாரங்கள் அத்தனையும் பொது உடைமை ஆக்கணுங்கிறத எங்களுடைய அரசாங்கம் அத்தனையும் எடுத்துக்கணும், அதெல்லாம் வேலையிட்டு பாதுகாக்கணும்னு தான் ஹைகோர்ட் ஆர்டரே இருக்குது. இருந்தாலும் நம்ம அரசாங்கம் அந்த முயற்சிகளெல்லாம் ஒரு சீரியஸாக எடுக்கலை. இப்போ தான் நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் இந்த சதுப்பு நிலங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு தனி அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இது எப்படி செயல்பட போகுதுங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ ஒரு அருமையான ஒரு விஷயம், நீலகிரியுடைய முக்கியத்துவம், நீலகிரியில் இருக்கக்கூடிய வனவிலங்குடைய முக்கியத்துவம், நீலகிரி பல்லுயிர் சூழல் ஏன் முக்கியம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய நேயர்களுக்காக பயந்தமைக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ. நன்றி. நேர்களே, இவ்வளோ நேரமாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள், அறிவியல் எந்த அளவுக்கு முக்கியம், நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் அறிவியல் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் பயணம் செஞ்சிட்ருக்கு, அறிவியலுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம கூட ராஜு மாஸ்டர் அவங்க நிறைய விஷயங்களை பயந்துக்கிட்டாங்க. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கூட தவறாமல் பயந்துக்குங்க. 8940731012 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் எங்கள் கூட கால் பண்ணியும் நீங்கள் பயந்துக்கலாம். இணைந்து வழங்குவது ஆசாதிகா அம்ருத் மகோத்சவ், ஆத்மா நிர்பர் பாரத், விக்யான் பிரசாத், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம். இதோட உங்ககிட்ட இருந்து கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு. உங்கள் கூட அடுத்த நிகழ்ச்சியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். தவறாமல் நீங்களும் நிகழ்ச்சியோட பயணிங்க. நாம் அறிவியல் அறிவம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் நாம் நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அறிவியலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். உங்கள்கிட்ட இருந்து விடை பெற்றுக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே ஹரி மாணிக்கம். கோத்தகிரி மக்களின் குரலாய் ஒலிக்கும் ரேடியோ கோத்தகிரி 90.4 FM. கேளுங்க, இது நம் சமுதாயத்திற்கான குரல்.